ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புரோகிராம் மூலமாக கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு, இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போறோம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த தயவுன்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நிறைய பயன்படுத்தி இருப்போம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளீஸ், அதாவது நமக்கு சாதகம் அந்த காரியம் முடியறதுக்காக பயன்படுத்துகிற அந்த வார்த்தை தான் ப்ளீஸ். அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபேவர், நமக்கு ஆதரவா முடிகிற காரியம், ஆதரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பைபிள்ல கூட நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல தயவு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கும். அன்புடைய கேட்டகரியில என்னது, சுவாபங்கள்ல என்னது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதுல அன்பு தயவும் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கனி 9 அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சுவாபம் தான் தயவு. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி வாஞ்சையை செய்கை நம் உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தயவு குறித்து நிறைய காரியங்கள் பைபிள்ல இருக்குது. இன்னைக்கு 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல கடவுளுடைய தயவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன பிளெஸிங் இருக்கு, அவன் லைஃப்ல என்ன ஒரு சேஞ்சஸ் ஆகும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிற யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விஷயம் என்ன அப்படின்னா, செய்யாத ஒரு தப்புக்காக யோசேப்புன்றவரை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. அங்க சிறைச்சாலை தலைவன் என்ன சொல்றாரோ அந்த தலைவன் சொல்றதா யோசேப்பு கேட்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, கடவுள் யோசேப்போடு கூட இருந்து கிருபை வைத்தபடினால தேவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைக்கிற மாதிரி கர்த்தர் செய்யறாரு. தயவு அப்படின்னா இன்னொரு நபர் நமக்கு சாதகமா ஒரு காரியத்தை செய்யறதுதான் கடவுள் நம்ம மேல செய்யற ஒரு தயவு. மற்றவர்கள் கண்களில் தயவு கிடைக்க செய்கிற ஒரு காரியம், நமக்கு சாதகமாக மற்றவர்கள் நமக்கு செய்கிற ஒரு காரியம். இப்போ இந்த தலைவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யோசேப்பு, உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, உன் கூட கர்த்தர் இருக்கிறதுனால நீ செய்யறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அதனால நான் மற்றவங்களை ட்ரீட் பண்ற மாதிரி நான் உங்களை ட்ரீட் பண்ண மாட்டேன். என் பொறுப்புல இருந்து நான் செய்யறதை விட நீங்க இந்த நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க, உங்ககிட்ட எந்த கணக்கும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து யோசேப்பு கிட்ட சொல்றாரு. அப்போ கடவுளுடைய தயவு யோசேப்பு கிடைச்சதுனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலைக்குள்ள போனாலும் கூட அவர் தான் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தன்மை உடையவராக அங்க இருக்கிறார். எப்படி தேவ தயவு இவருக்கு கிடைச்சிச்சு, எப்படி கடவுள் யோசேப்போடு கூட இருக்கிறார், கிருபை வைத்தார் நம்ம பார்க்கும்போது, பாவம் செய்கிற ஒரு வாய்ப்பு யோசேப்புக்கு கிடைச்சிச்சு. ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அது கடவுளுக்கு பிரியமில்லை, அவைகளினால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு விலகி ஓடி போயிடுறாரு. ஓடி போனதுனால இப்ப யோசேப்புக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயம், சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க, அகேன்ஸ்டா ஒரு விஷயம் நடக்கும் போது கூட கடவுளுடைய தயவு யோசேப்பின் மேல இருந்ததுனால சிறைச்சாலை தலைவன் வந்து என்ன செய்யறாருன்னா, எல்லாரையும் ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றாம யோசேப்பை அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த இடத்துல வைக்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம லைஃப்ல கூட நிறைய நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்ப நம்ம பைக்லயோ ஒரு வாகனத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது கவனக்குறைவுனால என்ன ஆச்சுன்னா, இன்னொருத்தோட வண்டியில போய் வேகமா இடிச்சு அதை சேதாரப்படுத்திட்டோம். நம்ம மேலதான் தப்பு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒண்ணு அதை சேதப்படுத்தினதுக்கான பணத்தை கொடுக்கணும், இல்ல எந்த பகுதி சேதமாச்சோ அந்த வண்டிக்கான அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும். இதைதான் நம்ம செய்யணும். அதான் நியாயம். அப்ப அவங்க வந்து நியாயமா நம்ம கிட்ட கோவப்படுறது, சண்டை போடுறது, நம்ம செஞ்ச தவறுக்காக நம்ம கிட்ட பணம் கேட்கறது, இது நியாயம். ஆனால் தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு நம்ம சொல்றோம். சொன்ன பிறகு அவன் மனசு இறங்கி சரி போங்க அப்படின்னு விட்டுறாங்க. பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் தயவு. தெரியாத ஒரு நபர் நமக்கு சாதகமாக அந்த காரியத்தை முடியும்படி மனம் இறங்கி வராங்க. பாத்தீங்களா, இதுதான் ஃபேவர். தயவுனா ஃபேவர், நமக்கு ஆதரவா முடிகிற ஒரு காரியம். இதுதான் தயவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துலயும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இது ஒரு ஸ்டோரியா சொல்றேன் பாருங்க. ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா, நல்ல படிச்ச, அழகான, நல்ல திடகாத்திரமான நல்ல வாலிபர்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜா, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஒரு பங்கு, டெய்லி நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு பங்கை வந்து இந்த வாலிபர்கள் எல்லாருமே 3 வருஷம் சாப்பிட்டு நல்ல முகக்கலையோட
நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல இன்னும் திடகாத்திரத்தோட அவன் இருக்கணும். 3 வருஷம் அவங்கள வந்து உருவாக்கணும். இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு தன்னுடைய சாப்பாட்டுல ஒரு பங்கு சாப்பாட சொல்லி கொடுத்து ஒரு அதிகாரி கிட்ட, ஒரு பிரதானி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி கிட்ட வந்து ஆர்டர் சொல்றாரு. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு 4 பேர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு விருப்பம் கிடையாது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அதாவது கடவுள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை ராஜாவே கட்டளையிட்டாலும் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அதை நான் செய்ய மாட்டேன், ராஜாவே சொன்னாலும் நல்லா அந்த மாதிரி சாப்பாடுலாம் தீட்டுப்படுத்தக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி இருதயத்தில் ஃபர்ஸ்ட் தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல போய் அவர் வந்து சொல்லும் போது பிரதானின் தலைவர் ஏற்றுக்கொள்கிறார். எத்தனை 3 வருஷம் ராஜாவுடைய கட்டளை இதுதான் சாப்பிடணும்ட்டு, ஆனா எனக்கு வந்து பருப்பு மரக்கறி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு கொடுங்க, இதை நாங்க என்ன செய்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம், ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்றாரு. அதே மாதிரி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 3 வருஷம் மற்ற எல்லாரும் ராஜாவோட சாப்பாடை சாப்பிட்ட மற்ற எல்லாரை விட தானியேல் அந்த கூட இருக்கக்கூடியவர்கள் மொத்தம் 4 பேரு அவங்க சாப்பிட்ட அந்த பருப்பு மரக்கறி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டதுனால மற்றவரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய முகம் தான் ரொம்ப பிரைட்டா நல்ல தெளிர்ச்சியா இருக்குது. ராஜாவே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ ராஜாவே கட்டளையிட்டாலும் கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய மாட்டேன் தீர்மானமான ஒரு இருதயத்தோட தானியேல் இருந்ததுனால ஆண்டவர் தயவுனால என்ன ஒரு பிளெஸிங் கொடுக்கிறாருன்னு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தயவு அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும்னா, கடவுள் வேண்டாம், கடவுள் விருப்பம் இல்லை, இந்த காரியம் சரி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த வாய்ப்புகள் அமையும், கடவுளுக்கு பிரியமில்லாத செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனாலும் அது வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போறோம் பார்த்தீங்களா? அப்படி நம்ம ஒதுங்கி போறவங்களா நம்ம இருந்தோம்னா நமக்கு ஆபத்தான சில சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கி வரும் பொழுது அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாம நமக்கு அகெயின்ஸ்டா முடியாம அதுக்கு நமக்கு சாதகமா ஆதரவா முடியுது பார்த்தீங்களா? அந்த காரியம் ஆதரவா முடிவடைய பண்ணுகிறதுக்கு நமக்கு கிடைக்கிறது தான் கடவுளுடைய தயவு. தெரியாத நபர்கள் நமக்கு சாதகமா நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் தயவு. இப்படிப்பட்டதான தயவு நம்ம லைஃப்ல கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நபரா நம்ம இருப்போம். நம்ம லைஃப்பை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இது சாதகமா முடிஞ்சிச்சு, எப்படி எங்களுக்குலாம் ஆபத்தா இருக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி ஃபேவரா முடியுது அப்படின்னு அநேகர் நம்ம லைஃப்பை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னா, கடவுள் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியத்தை விட்டுவிட வேண்டும். யோசேப்பும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய பாவத்தை விட்டு விலகி ஜீவித்ததுனால சிறைச்சாலையிலே கடவுளுடைய தயவு கிடைத்தது. தானியேலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய சாப்பாடு சாப்பிடணும் ராஜாவே கட்டளையிட்டாரு, ஆனா அவருக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் கூட இருந்த மொத்தம் அந்த 4 பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் கிடைச்சிச்சு. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கடவுளுடைய தயவை பெற்றுக்கொள்ள விரும்புங்கள். நாம் கடவுளுடைய தயவிலே நாம் வாழும்போது இந்த உலகத்துல எத்தனை ஆபத்துகள் நமக்கு விரோதமான விஷயங்கள் வந்தாலும் கூட அது நமக்கு சாதகமா தான் முடியுமே தவிர நமக்கு ஆபத்தையும் அழிவை உண்டு பண்ணுகிற மாதிரிக்கும் அந்த காரியம் நடக்காது. ஆனா நிபந்தனை என்ன? கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிற நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் எது இருக்குதோ அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரியான பேச்சு, தேவையில்லாத காரியங்களை விட்டுவிட்டோம் அப்படின்னா தேவ தயவுல நம்ம வாழலாம். எல்லாம் கர்த்தர் நமக்கு சாதகமாய் முடிய செய்வார். இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.